நம்மள யாராவது எனக்கு பிரச்சனையே இல்லைப்பா, நான் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். மெயினாக இப்போ எல்லாரும் லோனு, இஎம்ஐ அப்படின்றவங்க எல்லா பக்கம் எங்கிருந்தாவது ஒரு பிரச்சனை. ஆனால் என்ன நடந்தாலும் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பர்சனை தான் நம்ம வந்து நீ தப்பு பண்ணிட்ட, உன்னால தான் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த விஷயத்தினால தான் நடந்தது, இந்த விஷயத்தினால தான் நடந்தது, அவனால தான் நடந்தது, இவனால தான் நடந்தது, ஏமாத்திட்டாங்க, எங்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சுட்டாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு தப்பு நடக்குது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வரும்போது நம்ம அப்படித்தான் நம்ம சொல்றோம். இன்னொரு விஷயத்த யோசிச்சிங்களா? எப்பவுமே நம்ம மேல இருக்கிற மிஸ்டேக் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு தவறான டிசிஷன் எடுத்ததுனாலயோ, அதாவது பேசிக்கா சொல்லணும்னா நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அந்த மிஸ்டேக்னால தான் வந்து இந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னோட லைஃப்பில் கூட நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 4 வருஷம் நாங்கள் எடுத்து ஒரு ஒரு தவறான டிசிஷன்னாலேயோ, இல்லை எங்களை சுற்றி இருக்கிறவங்க இது சரியாக இருக்கும், இதை பண்ணு பண்ணுன்னு எங்களை ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்துறதுனாலையோ என் லைஃப்பில் ஒரு 4 வருஷம் நாங்கள் அப்படி அவங்க சொல்லி நாங்கள் வந்து தப்பாக எடுத்த முடிவுனாலையோ என்னோட லைஃபே வந்து 4 வருஷம் ஒரு தப்பான முடிவு எடுத்து 4 வருஷம் நான் பிரேக் ஆகி நின்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ அதனால தான் சொல்கிறேன், நம்ம எடுக்கிற ஒரு டிசிஷன்னால, நம்ம எடுக்கிற ஒரு மிஸ்டேக்னால நிறைய வர பிரச்சனைகள் எல்லாம் நம்ம எடுக்கிற ஒரு டிசிஷன்னாலேயோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தினாலேயோ தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுக்கிற டிசிஷன் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு முடிவுகளையும் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும், கரெக்டாக நம்ம எடுக்கணும். அதுதான் நம்ம மெயின், நம்ம லைஃப்பை கரெக்டாக கொண்டு போகணும். இப்போ ஒரு பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன்டா அப்பாடான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தக்க வச்சுக்க பாருங்க. இனி கரெக்டாக எல்லா முடிவும் கரெக்டாக இருங்க, இனி கரெக்டாக இருங்க.